சற்று முன் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தப்பிக்கவே முடியாது ஆதாரங்களுடன் மாட்டிக்கொண்டுள்ளார். சோழி முடிஞ்சுங்க. என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா போன ஆட்சி காலத்தில், அதாவது அதிமுகவின் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பார்த்தீங்கன்னா பாமர மக்களிடம் பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்ட்ராக்டை ஒன்று ஆக்கி விட்டுறோம்பா, இந்த பணம் கொடுப்பா அப்படின்னு லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா வாங்கி மோசடி செஞ்சுருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதையே பார்த்தீங்கன்னா எவிடென்ஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமலாக்கத்துறையினர் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணியிருக்காதா பார்த்தீங்கன்னா செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எதனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சிகளோட சதி தான், பாஜகவோட சதி தான் இது, மத்திய அரசு டெல்லியிலிருந்து தான் இதெல்லாம் ஏவி விட்டாங்க, இதெல்லாம் அரசியல் பழிவாங்கும் செயல், அப்படி இப்படிலாம் உருட்டிட்டு இருந்தாங்க திமுகவின் உடன்பிறப்புகள். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்க விதமாக அமலாக்கத்துறையின்னு அவங்களோட எவிடென்ஸை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அதிமுக அமைச்சரவையில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்குள்ள பாமர மக்களிடம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா பணம் வாங்கி மோசடி செஞ்சதுக்கான ஆதாரங்களை பார்த்திங்கன்னா அதனால் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காருங்க. அதையெல்லாம் ப்ராப்பராக வச்சு தான் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கைது பண்ண 10 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து சம்மனும் அமைச்சிருக்காங்க. உங்களுடைய ஹஸ்பண்டை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் மறுத்திருக்காரு. அவங்களோட உறவினர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அவங்களும் வாங்க மறுத்திருக்காங்க. இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா, இதுலேருந்தே பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கலாங்க நம்ம. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா இதில் உள்குத்து வச்சுருக்காங்க. பின்னாடி எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வரலை அப்படின்னு ஆட்கொணர் மனுவை கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆட்கொணர் மனுவால் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போயிட்டு தான் இருந்தது. ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா முக்கிய ஆதாரங்களை வச்சு இது பண்ணதுனால கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஆதாரங்கள் வலுவாக இருக்குங்க. இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அது முதல்வர் ஸ்டாலின் ஏதாவது உதவி பண்ணால் மட்டுமே தாங்க தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல்லேருந்து சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்குள்ளாகவே பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஏதாவது ஸ்டெப் எடுப்பார் அப்படின்னு திமுக இருக்கவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்கார் நம்ம முதல்வர் ஸ்டாலின். ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்ட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமலாக்கத்துறையினர் ஒரு கொக்கிப்பிடி மாதிரி போட்டாங்க. கரெக்டாக என்னதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம், என்ன காரணம், நாங்கள் கரெக்டாக தான் அரெஸ்ட் பண்ணோம், ப்ராப்பராக தான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லா செய்திகளுமே வெளியிட்டாங்க. இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முதல்வர் ஸ்டாலின் ஏதாவது செஞ்சால் மட்டுமே தாங்க முடியும். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் வாய் துறக்காமே இருக்கார். முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா பாஜகவையே குறை சொல்வதையே காரணமாக காட்டியிருக்காரு. ஆனால் திமுகவின் அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைங்க. அமலாக்கத்துறையை அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. விரைந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு நாம் நினைக்கிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.